நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் தேர்தல் குழு அறிக்கை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் சென்னையில் 2ஆம் நாளாக முகாமிட்டு உள்ளனர். இன்று காலை சிறப்பு அழைப்பாளர்களையும் பிற்பகலில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பரிந்துரைகளை பெறுகின்றனர். 2024 மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் 11 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் TKS இளங்கோவன், அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் TRB ராஜா, அது மட்டுமல்லாமல் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரைப்படி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திட வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துக்கள் என்ற தலைப்பிலே பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். அதன்படி ஒவ்வொரு பிப்ரவரி 5ஆம் தேதி தூத்துக்குடி முதற்கொண்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணமானது தொடர்ந்து நடைபெற்று அங்கு தேர்தல் குழு அறிக்கை குழு கூட்டமானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் அந்த மக்கள் சார்ந்த அந்த கருத்துக்கள் எல்லாம் பெறப்பட்டு அறிக்கையானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் எழுத்துப்பூர்வமாக, தொலைபேசி வாயிலாக, சமூக ஊடகங்கள் வழியாக, ஆன்லைன் மூலமாக கோரிக்கைகள் அனுப்புவதற்கான முகவரிகளும் அளிக்கப்பட்டு தொலைபேசி வாயிலாக 18,000த்திற்கும் மேற்பட்ட அழைப்புகளும் 2,500க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக 4,000த்திற்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் என 500க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வாயிலாகவும் மக்கள் பரிந்துரைகளை அனுப்பியுள்ளனர். இந்த குழு கூட்டமானது தற்பொழுது காலை 10 மணி முதல் அந்த அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 3 மணி அளவில் கலைஞர் அரங்கத்தில் வைத்து திமுகவின் சென்னை வடக்கு, சென்னை வடகிழக்கு, சென்னை கிழக்கு முதற்கொண்டு சென்னை தென்மேற்கு சேர்ந்த மக்களை நேரில் சந்தித்து பரிந்துரைகளை பெறுகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் இந்த குழு கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் வணிகர் சங்கங்கள், விவசாயிகளினுடைய பிரதிநிதிகள், நெசவாளர்கள், மீனவ சங்கங்கள், தொழில் முனைவோர் தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை நேரில் அளிக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.